Hi friends, இன்னைக்கு டெலகிராம்ல வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி குரூப் 1 கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் எல்லாமே வந்து தட் இஸ் சப்ஜெக்ட் வைஸ் வந்து தரேன் அப்படின்னு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ஓரளவுக்கு பிரிச்சாச்சு. 2015 to 2022 மொத்தம் 5 இயர்ஸ்க்கானது பிரிச்சிருக்கேன். இன்னும் 2024 மட்டும் எடுக்கல. பிகாஸ் இதுக்கே வந்து ஒரு 5 days கிட்ட ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்படியே மட்டும் எடுத்து தரல அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ்னு. இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தனியா ஆன்சர்ஸ் தனியான்ற மாதிரி தான். இப்போ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியானா அதனுடைய கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும்னு. இதை நீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 950 கொஸ்டின்ஸ் 900+ கொஸ்டின்ஸ் அது கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் இதுல வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அதுல இருந்து ஜிஎஸ்ல வர அந்த 10 சப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆப்டிடியூடும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃபாக வந்து டிரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்ட் நம்ம ஆப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 சோர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிரைவில் போட்டு எல்லாமே தட் இஸ் சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதில் வந்து எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2022 இது. ஸோ அதிலே வந்து சிம்பிளிஃபிகேஷன் தனியாக பர்சன்டேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டாபிக் வைஸ் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஆப்டிடியூட் தான். மற்றபடி ஜிஎஸ்ல வந்து அந்த இயர் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 2022 இது. இதே மாதிரி அடுத்தடுத்த இயர் ஸோ கொஸ்டின்ஸ் தனியாக ஆன்சர்ஸ் தனியாக இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் 2021 இதே மாதிரி வந்து 2019 2017 2015 எல்லாமே இருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அது ஒரு விஷயம் வந்து தெரிய மாட்டுது. கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து தர 2 சோர்ஸ் வந்து ஒன்று சிலபஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். மற்றபடி ஸ்கூல் புக் கூட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வரதில்லை. பட் அதுல இருந்தால் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. பட் இந்த 2 சோர்ஸ் ஸோ சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சிலபஸ்ன்றது என்னென்ன படிக்கணும் காட்டும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது எப்படி படிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து காட்டும். ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். இதுல வந்து ஒரு 900 கொஸ்டின்ஸ் அது இருக்குன்ற பட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் அது இதுல வந்து ஸ்ட்ரைட்டா வர வாய்ப்புகள் அதிகம். நீங்க கண்டினியூஸா பார்க்க உங்களுக்கே தெரியும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இன்னொரு கொஸ்டினுக்கு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 50 கொஸ்டின்ஸ் அது உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து யூஸ் வரும். இன்னும் நான் 2024 எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் அதை வந்து கம்பைல் பண்ணி அடுத்த வீடியோல வந்து தந்துடுறேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் April 8 சொல்லியிருந்தேன். இப்போ April 12 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து 5100 டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அதை தவிர்த்து நீங்க படிக்கிற டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கு அண்ட் கிளாஸஸ் PDF டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிசிஸ் இது எல்லாமே தருவோம். ஸோ இதுதான் இதை வந்து நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் Unit 8 அண்ட் Unit 9 இப்போ வந்து நம்ம சொல்ற ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 2015 17 19 கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. 2022 2021 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பிகாஸ் அந்த இயர்ல வந்து இந்த சிலபஸ்ல இந்த டாபிக்கே வந்து கிடையாது. ஸோ அதையும் வந்து பாத்துக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்றது கரெக்டான டைரக்ஷன்ஸ் வந்து காட்டும். நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து குரூப் 1ல வந்து ப்ரிலிம்ஸ் 2 தடவை வந்து கிளியர் பண்ணிருக்கேன். இன்னொரு குரூப் 1 ACF அது இன்னமும் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ அதுலயும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஸோ நான் படிச்ச ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் படிச்சேன். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்து படிக்கிறது தான் இருக்காது. ஒரு கொஸ்டின் எடுத்தா அதுல வந்து A to Z வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் தேடி வந்து படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கான்ஸ்டியூஷன்ல கமிட்டி ரிலேட்டட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்ற பட்சத்துல நான் கமிட்டியில போய் எல்லாத்தையுமே வந்து தேடி படிப்பேன். ஒரு டிராஃப்டிங் கமிட்டினா உடனே டிராஃப்டிங் கமிட்டி ரிலேட்டட் அதுல உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே. நான் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லுதே அந்த நேரத்துல படிக்க மாட்டேன். ஏன்னா அப்படி படிச்சா நம்ம கொஞ்சம் போர் அடிச்சிடும். கமிட்டிஸ் அதை வந்து படிச்சுட்டு அந்த ஆன்சர்ஸ்ல மத்த யார் தான் வந்து எலிமினேட் ஆகுற மாதிரி இருக்காங்க அவங்கள ஏன் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஆஸ்பெக்டையும் 2 ஆஸ்பெக்ட்ல வந்து படிச்சுப்பேன். ஒன்னு அந்த ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணுவேன் அண்ட் இன்னொன்னு அந்த டாபிக் ரிலேட்டடாவே நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் தேடி போய் படிப்பேன். ஸோ அப்படின்றப்ப வேற ஏதாவது எனக்கு கேட்டாலும் கண்டிப்பா என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் இப்படிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சேன். ஸோ இந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க இந்த அளவுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ் அது இதுன்னு. பட் நீங்க வந்து
ஏதாவது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிற சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். அதுவும் ஆப்டிடியூடுக்கு தான் மெயினா, பிகாஸ் ஆப்டிடியூட் தான் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது. நீங்க அப்படியே எடுத்து பார்த்தா தெரியும். அது மாதிரி இந்த பெரியார், அண்ணா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், கான்ஸ்டியூஷன், ப்ரீஆம்பிள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர்ல அவ்வளவு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஸோ நீங்க அதை தான் பாருங்க. நீங்க இதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் அடிச்சு பார்க்கணுன்றதுக்காகவே கொஸ்டின் பேப்பர் தனியா, ஆன்சர் கீ தனியா தந்திருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து முக்கியமான டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். 5 years கொஸ்டின் அனலைசிஸ் போட்டு எந்த டாபிக்ல அவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னுன்ற பட்சத்துல அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் வீடியோவா எடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் இது எல்லாமே நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சொசைட்டில இருந்து அதிகம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த திராவிட மூமெண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுல இருந்து அதிகம் கேட்கறாங்க. திருக்குறள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து ஒரு 5 டாபிக் வந்து இருக்கு. பட் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு 2-3 டாபிக் அது நான் எடுத்து இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்டா அதுல உள்ள பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். ஸோ வேணும்ன்றவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க அனலைஸ் அப்படின்னு கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. ஸோ அப்படின்னு எந்த அளவுக்கு எனக்கு கமெண்ட் வருதோ ஸோ நான் அதை பார்த்துட்டு நான் ஃபர்தரா வந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான், இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இது வந்து ஃபர்தரா நான் வந்து சொல்றேன். நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை தவிர்த்து டிரைவ்லயும் இது பண்ணி நான் டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்றேன். அதோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நீங்க அதையும் இது பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க April 12க்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் 2024 நான் அப்டேட் வந்து சீக்கிரமா பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.